ஒரு பொண்ணு சூழ்நிலைக்கு அவ விபச்சாரி போனா அவ பேரு விபச்சாரி. ஆனா அந்த விபச்சாரி கிட்ட காசு கொடுத்து படுக்க வர்றவன் யாரு? தேனாமயனா, பூனாமயனா, கூணாமயனா? என்ன மயன்? என்ன மயன்? 100 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுத்தா விபச்சாரி உருவாகத்தான் செய்வா. அதாவது அது குறையாது. புரியுதா? முதல்ல உங்க பொடலங்காய அமைக்கிக்கிட்டு பொண்டாட்டிய பார்த்து போய் படு. இல்லையா அமைக்கிக்கிட்டு பேசாம படு. இல்லையா போ. அதான் என்னென்னமோ பிட்டு படம் இருக்கு, அதை பார்த்து போய் கக்கூசுக்குள்ள போய் கக்கூசுக்குள்ள நினைச்சு விட்டுவா. அதை விட்டுட்டு இவன் மோகத்துக்கு போவானா? அதுலயும் ரதரதமா விதவிதமா வேற கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப ஆசை இருக்கத்தானே செய்ய. அவ சூழ்நிலை, அவ வயிற்று குழப்பு, அவ போய் நிக்கிறா. பொம்பளை தப்பு பண்ணா விபச்சாரி, ஆம்பளை தப்படம் பண்ணா அம்மடம் கலட்டி போட்டு அம்மடம் அவன் என்னாலும் போடாம. அது எப்படி தெரியுமா அந்த பழமொழி? பொம்பளை சிரிச்சா போச்சு, புயல விரிச்சா போச்சான். எப்படி? பொம்பளை லேசா மாறா போடவுனா கூட குடும்பம் கௌரவம் போயிருமா. ஆனா ஆம்பளை மட்டும் பொண்டாட்டி இருந்தாலும் சரி, எவ இருந்தாலும் சரி, ஒரு தப்பா போறவள்கிட்ட போயிட்டு வந்துட்டா உடனே அவ வந்து ஒரு பொம்பளை விட்டு விட்டு அந்த மாதிரி தொழிலுக்கு போனா அவன் தேனா. அவகிட்ட போயிட்டு வர்றேன். அவன் என்ன மகராசனா? அவனுக்கு மட்டும் என்ன இந்த மணிய கடவுள் எதுவும் வித்தியாசம் படைச்சு வச்சிருக்குதா? பொம்பளைக்கு ஏதாவது வேற ஏதாவது வித்தியாசம் படைச்சு வச்சிருக்க? பொம்பளை தப்பு பண்ணா அவளுக்கு 1008 பேரு. ஆம்பளை என்ன பண்ணனாலும் அவனுக்கு கேட்டா ஆம்பளை. ஆம்பளை அவுத்து போட்டு அம்மனமா வேணாலும் உலகம் சுத்தி வருவேன். அவுத்து போட்டு அம்மனமா போ. என்ன மாதிரி ஆளுகிட்ட வா அம்மனமா. நீ சென்மத்துக்கும் உனக்கு மூடே வராது. அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவேன். இந்த டைலாக்கு டொயிலாக்கு இந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க யாராவது பொம்பளை பிள்ளையில காயப்படுத்துற மாதிரி, எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன்.